புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்த என் ஆண்டவருக்கு நன்றியையும் உங்கள் அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்த நம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக சொல்ல முடியும், கடந்த ஆண்டிலே நாட்களிலே கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி சென்றது. நீதியின் பாதையில் நம்மை நடத்தினது. எத்தனையோ பாதைகள் கரடு முரடான பாதைகள் வழியாய் நடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி வந்தார். நம்மை நீதியின் பாதையில நடத்தினார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை தாங்கினார், ஏந்தினார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த தெய்வத்தை நாம் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே உங்க கிருபை என்னை இந்நாள் வரைக்கும் நடத்தி சென்றது, இந்த வருடத்திலும் ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறதே, அந்த கிருபையின்படி என்னை நடத்தி செல்லுங்கப்பா. உங்க கரத்தை நீட்டி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடந்த நாட்களில் கண்மணி போல காத்திட்ட தெய்வம், இம்மட்டும் காத்த எபினேசர், இனியும் என்னை காக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி அவரை நன்றியோடு துதித்து பாடுவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுவோமா, இந்த உலகத்துல கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த உலகமே ஆதாயமாக்கி கொண்டாலும் நம் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இயேசுவை சொந்தமாக ஏற்றுக்கொண்டதை விட மேலான பாக்கியம், மேலான பெரிதான மேன்மை வேறொன்றுமே இல்லை. இன்னொரு முறை உணர்ந்து பாடுவோமா? என்
உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆம், அந்த ஆண்டவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவரை நம் வார்த்தையால வர்ணிக்க முடியாது. அவரை என்னவென்று சொல்லி நாம் புகழ் பாட முடியும்? அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால் ஏராளம் ஏராளம். கடந்த ஆண்டில இந்நாள் வரைக்கும் நம்மை அருமையாக ஒரு தகப்பன் தன் தோளின் மேல சுமந்து வந்தது போல நம்மளை நடத்தி வந்தார். அந்த தெய்வத்தை இந்த வருடத்துல, ஆண்டவரே, என்னுடைய கவனம் எல்லாம், என்னுடைய நோக்கம் எல்லாம் உங்களை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். நான் உங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும். பரலோக கவனத்தை நான் ஈர்க்கணும். அப்பா, உங்க கண்களில எனக்கு கிருபை கிடைக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எப்பொழுது என்னை விட்டு விலகவே கூடாது. அன்று மோசே சொன்னார், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்னாடி செல்லாட்டினா நாங்க இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம்னு சொன்னாரு. அத போல ஆண்டவரே, இந்த வருடத்துல எங்க முன்பதாக நீங்க செல்லுங்கப்பா. உங்க சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும். உங்களோட விலகாத பிரசன்னம் எப்பொழுதும் எங்க அருகிலேயே இருக்கணும். அதை நாங்கள் உணரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தோடு, ஒரு ஜெப சிந்தனையோடு இந்த பாடலை நம்ம ஆராதித்து பாடலாம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாது பிரியாது உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாது பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே.
நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஆம், நம்மளுடைய ஆண்டவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க முடியாதவர். அவர் சொன்னால் சொன்னது அப்படியே நிறைவேறும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுவரை நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதை செய்கிறவர். ஏனென்றால் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பக்தனாகிய யோபு சொல்லுகிறார். ஆம், நம்மளுடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் மாத்திரமல்ல, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாக செய்கிறவர். இந்த நாளிலும் இந்த வருடத்திலே நாம் என்னென்ன காரியங்களை நினைத்து ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறோமோ அந்த சகல காரியத்தையும் அவருடைய திட்டத்தின்படி அதினதின் காலத்துல நம் ஆண்டவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாச அறிக்கையாக இந்த பாடலை பாடுவோமா? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவ நீர்தானே. தரிசனம் தந்தவ நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவ நீர்தானே. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். சொல்லுவோமா? தடைகளை உடைப்பவர் அவர் நமக்கு முன்பதாக இந்த ஆண்டிலே செல்கிறார். அதனால யாரு நம்மை தடுக்க முடியும்? அவர் செய்யணும்னு நினைத்தத எந்த ஒரு மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. கடலையும் ஆற்றையும் கடந்து போக செய்வார். அந்த கண்மலையை நோக்கி நம்ம துதிப்போமா? தடைகளை உடைப்பவர் நீர்தானே,
தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்ன ஏக்கத்தோடு ஜெபத்தோடு இருக்கிறாங்களோ அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அதனதின் காலத்துல நேர்த்தியாக நீங்க நிறைவேற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் தாமே. நீர் எங்களுக்கு முன்பதாக சென்று எல்லாவற்றையும் ஆண்டவரே, கோணலான எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நேராக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள நேரத்தை இயேசுவின் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். A very good evening to one and all. It's so nice to meet all of you through this channel during this new year. I'm very happy to connect up with the old faculty, the students, and also the present faculty of Holy Cross College. Let me begin by again wishing you a very happy new year, 2026. Time is indeed the essence of life. It is good to be alive and to hope in the Lord's blessings. This may be despite the fact that we have not always had very pleasant experiences in the past. So regardless of what the past was, let us hope that the Lord will continue to bless all of us abundantly in this new year. Genesis 8:22 tells us that as long as the earth endures, there will be planting and harvesting, cold and heat, summer and winter, day and night. Yet, we are but human to hope for new things to happen. And hope, the Bible tells us, is the anticipation of things which are yet to be manifested. King Solomon, the wisest person on earth, says in Ecclesiastes chapter 1 verse 9, history merely repeats itself. It has all been done before, and nothing under the sun is truly new. But we are human, and we do hope for new things to happen in our lives. And the Bible tells us that the anticipation of things yet to come will be manifested in time. Ecclesiastes 3:1-8 says, "For there is a season, a time for every activity under the sun, a time to be born, a time to die,
a time to plant, a time to harvest, a time to kill, a time to heal, a time to tear down, a time to build up, a time to cry, a time to laugh, a time to grieve, a time to dance, a time to scatter stones, and a time to gather stones, a time to embrace, a time to turn away, a time to search, and a time for quiet searching, to quit searching, a time to keep, a time to throw away, a time to tear, a time to mend, a time to be quiet, a time to speak, a time to love, a time to hate, a time for war, and a time for peace. I think everything possible which can happen in one's life has been listed by Solomon in Ecclesiastes 3:1-8. And I'm sure all of us have at some point in our lives experienced many of these things, almost all of these things, I should say. The start of a new year is a time for introspection and discernment to understand the time and seasons of our life, the period which we are going through at present, and to trust God for His wisdom to base our plans and actions, trusting that the Lord will see us through it all, no matter what happens. Now, there is reason for hope. The Bible gives us a lot of reasons for hope. Isaiah 40:31 says, "But those who trust in the Lord will find new strength. They will soar high on wings like eagles, and they will run and not grow weary. They will walk and not faint." This is a very beautiful verse. It gives us a lot of hope. And hope is not to seek fair weather always. We know that if the sun beats down relentlessly, it's not a blessing. And we also know that if storms come and there is abundance of water, it's not always bad. It is good for agriculture, the plants, and the environment. A life fair can be a life can be fair and foul, vice versa. You can have things which are which may not be too good, but which may turn out good ultimately, and things which are bad, which may really turn out to be good. Let us open to God's will in our lives, and let us take the analogy from the eagle, which Isaiah talks of. Now, the eagle is a bird which has a very huge wingspan, and it has very strong wings. It can soar high above the clouds, and usually it soars above the storm. And the eagle also has a habit that in a certain point of its life, its wings become too heavy and they become waxed down and it's not able to fly. During these seasons, it chooses a bald cliff, a bald rock, and goes and sits on it for several days. It plucks out each and every feather from its body. It breaks its beak and then waits. And as it waits, new feathers grow, its beak grows back, and once again it regains the strength to soar above the clouds and above the storm. Now, this analogy is very like our lives. At times we are so happy, enthusiastic, we are able to do everything. At other times, we are not able to. And we have to wait upon, like the eagle, we have to wait because the Lord always uses periods of trial to strengthen us and to help us to regain our enthusiasm and to achieve new things, just as the eagle is able to once again fly high in the sky above the storm. Now we can also see that blessings come through difficulties. Joseph's story in Genesis is one example. Joseph was sold into slavery. He was dealt unjustly by Potiphar's wife, and then he landed up in prison. But from the dungeon of a prison, God took him and placed him as a minister in Pharaoh's government, where he was able to manage the food crisis during the famines which happened. We see in the story of Job that Job lost everything, and
his situation was really hopeless. But then he waited on the Lord, and the Lord was able to bless him abundantly, and two times, twofold, after the difficulties were over. So, periods of difficulties are actually indirect blessings, because if we don't go through difficulties, it's difficult, it is not possible to achieve anything in life. We see that when God wants us to take us somewhere, He uses very strange ways to do so. We see Jonah, he didn't want to go where the Lord asked him to go. He didn't want to go to Nineveh. So he tried to run away to Tarshish. But what happened is he was swallowed by the fish and then thrown up on the shores, and he was forced to go and do the Lord's will. So when the Lord wants us to do something, and maybe we are not inclined in our flesh to do that, He uses difficulties to take us to the place or the situation where we need to be to work out God's plan in our lives. Now, this demonstrates that, see, Joseph feared the Lord and he walked diligently no matter what the circumstances may have been. Similarly, we have to fear the Lord and walk diligently in order to overcome the circumstances, whatever they may be, even if they are unfavorable. In Psalm 128, the psalmist says, "How joyful are those who fear the Lord! All who follow his ways will enjoy the fruits of your labor. How joyful and prosperous you will be." See, it is so beautiful here. It says that if we are diligent and we do our tasks, whichever God wants us to do, fearing the Lord, then He will bless us and we will always be joyful and prosperous. As the new year commences, let us rededicate ourselves to the Lord, trusting in Him and walking in His ways. The curse of Adam's original sin has been that all of us must labor and earn our living through sweat of our brow. And this means that discomfort and pain are to be expected, but they lead us down the path of prosperity where we can enjoy the fruits of enduring the hardships. And the fruits of labor do not signify only material gain, but they also are represented by deep satisfaction, happiness, well being that result through purposeful efforts. How do we walk in God's ways? The simple truth is to listen to the inner voice, the voice of the Holy Spirit that whispers to us through our conscience. The problem is that often this voice gets drowned out by the noise of the world, even so, which is ever so much present in our lives through social media, following the crowd, looking for short term gains, following shortcuts, focusing on the ends rather than the means to getting there. And very often, we trust in our own abilities and act in ways that do not abide with God's will. The Bible promises that He shall direct our paths, and this passage encourages complete reliance on God. Now, if we rely on God, on God's will in our lives, rather than giving uh, giving uh, life to the inclinations of our flesh, then the Lord will always bless us. Proverbs 3:5-6 says, "Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge Him." Now, God is promising guidance when you submit your life to Him in all things, acknowledging His presence and His direction. Now, we live in a very unjust world. We know that there are a lot of problems in today's world. It is not a very fair world, it is really an unjust world. But as the followers of Christ, we are called upon not to act on our own, but to leave vengeance to the Lord. So it is very easy when injustice comes, we try to fight it through the flesh rather than fighting it by leaning on God and placing the burden on Him. Very often we go in for litigation, we go in for various types of action which are of the flesh and not of God. Because in the flesh, in our emotions are so uncontrollable. We have anger, we have revenge, we have jealousy, all these negative emotions encourage us to
to lean on the inclinations of the flesh rather than on God's word. But Romans 12:19 says, "Do not take revenge, my dear friends, but leave room for God's wrath, for it is written, 'It is mine to avenge, I will repay,' says the Lord." Now, in the book, this concept is also found in the book of Deuteronomy 32:35 and Hebrews 10:30, which clearly emphasizes that vengeance belongs to God, not individuals, and Christians should respond to evil with good and not through retaliation. Even Jesus in the New Testament tells us that if somebody slaps you on one cheek, turn the other. If somebody asks you for a shirt, you might give your cloak as well. So, this is actually the essence of Christian life, that is, leaving vengeance to the Lord or surrendering everything when things are unfavorable, things are unjust, when things are happening which are not too good in our lives. We just surrender to the will of the Lord and He will do everything for us. When we are victims, we are called upon to be proactive rather than reactive. And we see Daniel faced an unjust decrees of the king, and he was put into the den of lions if he did not bow down to worship the king. But we know that even though he went into the den of lions, God saved him there. Even though he was thrown into the furnace, he did not burn, he came out safe. So once we surrender to the Lord, no matter what the circumstances may be, the type of injustice we are facing, or the type of troubles or difficulties we have, if we place our trust in the Lord, then He will bring us out. He will take us through it and bring us out safe, just as Daniel came out safe from the den of lions, just as he came out safe from the burning furnace. Now, life is a story of our choices. Deuteronomy 11:26-29 says, "See, I am setting before you today a blessing and a curse. The blessing, if you listen to the commandments of Yahweh your God that I am commanding you today, and the curse, if you do not listen to the commandments of Yahweh your God." So this is very clear. See, the choices we make is what decides upon what happens in our life. Now, if we always listen to the voice of the Holy Spirit, which whispers to us through our conscience, we will enjoy the fruits of the Holy Spirit. Galatians 5:22-23 lists them as love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self control. Is this not what all of us desire to enjoy in our lives? Certainly. When we talk of a blessed new year, we talk of a year where God blesses us abundantly. It surely should be a year when we experience all these things. We experience love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self control. So let us pray that the Lord gives us the fruits of the Spirit during this year so that it will be truly a good and happy new year. But in contrast, if we choose to live by the fruits of the flesh, Galatians 5:19-23 lists them as sexual immorality, idolatry, hatred, drunkenness, and revelry. Are these not the very things which contaminate our world and make life hell? If you were to see the social media, or if you were to watch today's movies, or if you were to read the news, you will see it is full of all these things: immorality, corruption, idolatry, hatred, drunkenness, revelry, all sorts of untoward things happening in our world today. All this is because we choose to live by the flesh rather than by the spirit. So, if we want to avoid all these untoward things in our life, the Bible is very clear. We have to listen to the voice of the Holy Spirit, which whispers to us through our conscience, so that we may enjoy the fruits of the Holy Spirit. When we choose to yield to the urges of our flesh, we are committing ourselves to relentless seeking possessions, self gratification, wealth, fame, and power. These desires are insatiable, and they inevitably push us further and further down, from which there is no redemption. Redemption becomes very difficult. Today, the
urges of the flesh are manifested through these things: endless seeking of possession, and we will never be able to achieve these desires. They will just push us further and further into difficulties from which it will be difficult for us to really resurface again. Like the eagle able to regrow our feathers, we will not be able to regrow the beak, or we will not be able to refresh ourselves so that we can run and, not faint, as the promise is given in the verse of Isaiah, which we saw earlier. Now, let us commit the new year to God's promises. It's very beautiful. You see, when we were small, whenever we were very serious about doing something, we would say, I make a God promise. Now, I remember very well, my parents used to take me to task for this, because they used to say, never promise on the Lord. It is wrong, because the first commandment says, do not use the name of the Lord your God in vain. But here we have God Himself who has given us such amazing promises. And as we start this new year, let us depend upon the promises of the Lord, trust in the promises of the Lord. They're wonderful promises. They promise us not only safety of our physical self, of our mental self, of our emotional self, and also of our spiritual self, and also of our eternal lives. It's so beautiful. I have just listed a few promises here which can encourage all of us to trust in the Lord, trust in the faithfulness of the Lord. Here are some of the promises of strength and protection. Isaiah 41:10 says, so do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my right hand. Such a beautiful promise. Time and again, the Bible keeps saying, do not fear. Dear friends, I think the most important thing which we need to do as we face the new year is to face it with courage and not to have fear, because fear is from not from God, it is from the evil one. So let us not fear, but and let us not be dismayed either. As we face the year, we see so many things happening around us which makes us dismayed, but let us not be dismayed, because God promises us that I will strengthen and help you. So no matter what the circumstances may be, He will always strengthen and help us. And how wonderful, He will uphold us with His right hand. It is so beautiful that we have a God whom we can trust in, and who is there always by our sides to carry us through the most difficult times. We have seen that whenever people faced impossible situations, see, Moses was faced by the Red Sea, and he had the Pharaoh coming behind him to um, uh, attack the Israelites. But then he trusted in the Lord, and the Lord opened out the Red Sea so that he could pass through it and move safely. So, if the Lord can do such wonderful things, He can do wonderful things for us as well. I'm sure all of us have had experiences where the Lord has taken us right through, upheld us with His right hand. See, there were situations in my life as well where things were very untoward. Um as there was a student agitation, and there were students with bottles and eggs and all sorts of things. They were not students, but there were some unruly elements there. And when I tried to resolve this issue, I went right into the crowd of the students, although people told me not to go there. But the Lord's hand was on me. Not a single glass plate, not a single egg, not a single soda bottle knocked me down. I was able to go right in and speak to the students, and they were convinced them that they should give up their protests. So, see, all of us at some point or the other would have experienced the right hand of the Lord protecting us, upholding us. Deuteronomy 31:8 says, the Lord Himself will go before you and will be with you, and He will never leave you nor forsake you. Do not be afraid. Do not be discouraged. How wonderful. The Lord Himself goes before us.
So he knows what is ahead of us. And if we trust in him, we just have to follow him. He goes before us. He's also with us. As we go through those dangerous things, he's with us. And he never leaves us nor forsakes us. You know that beautiful story where there was a person walking on the beach, and he always saw another set of footsteps coming along with him. But during the most difficult period of his life, there was only one set of footsteps. So he asked the Lord, Lord, why weren't you there with me during this difficult period? And the Lord said, during that period I was carrying you, and the footsteps you see are mine. So let us be assured that the Lord Himself will go before us, and He will be with us, and He will never leave us nor forsake us. So we surely should not be afraid or discouraged. Let's face the year with courage. Joshua 1:9 says, Have I not commanded you? Be strong and courageous. Do not be afraid, for the Lord your God will be with you wherever you go. Now we know that Joshua went right into the enemy territory in order to see how the promised land was, and there were people there waiting to attack them. But the Lord took them through, took Joshua through, and he was able to come back safe. So be strong and courageous. Do not be afraid. The Lord your God will be with you wherever you go. So this year, wherever you go, before you go, if you say a prayer, the Lord is always with you. So whatever the situation may be, you can depend on the Lord. Promises of provision and faithfulness. Now, some of us may really be going through hard times, and we may be thinking of our worldly resources, from where the next paycheck is going to come from where I will be able to meet these expenses regarding maybe education or settling your children or paying up your loans. Now, Philippians 4:19 says, And my God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. So, what a beautiful promise this is. Whatever needs you have, the Lord is there, he will meet it, provided you place yourself in his will. And he has enormous riches, and he can give it to you, you know, overflowing, and his through his glory in Jesus Christ. So we've seen so many miracles which Jesus did in during his lifetime. When they ran out of wine at Cana, Jesus was able to provide wine for them. So it is not just that spiritual, but it is also material. When you have material needs, and if you really pray and you depend on the Lord, He will meet your needs according to His riches. He does not have any limitations. In this world, we have limitations, but the Lord doesn't have any limitations. When He gives it abundantly. Psalm 23:1 says, The Lord is my shepherd, I lack nothing. Let us approach this year with this attitude that if the Lord is there, I lack nothing, because He is there to make every provision which I need in my life. Whatever I need, I just have to surrender it to Him. Just have to tell the Lord, these are the things which I need, Lord, and He will get it done for you in the most miraculous way possible. I've always experienced this in my life. Whenever there were bills to pay, and whenever there wasn't enough money, I would just pray, and miraculously opportunities would come, and miraculously the money would come. Miraculously, the things which I needed would come so that I could meet it. So, we have a very loving Father, and we only have to surrender to Him. You know, fathers are supposed to be very generous. We've all experienced that whenever we wanted something, we asked our earthly fathers, and they would go to any extent to get it for us. So, much more is the Lord. The Lord is a loving Father, and whenever we lack something, if we tell Him, He will provide it for us. Lamentation 3:23 says, Because of the Lord's great love, we are not consumed by his compassion. His compassion never fails. They are new every morning. Great is his faithfulness. Now, all of us may have pangs of doubt, saying that, I have not always been a very worthy person. All of us are human, we have had our failings, and we all have a sense of guilt. And we may wonder whether these blessings will really come upon us.
But this verse in Lamentations 3:23 assures us that the Lord is not consumed by the wrongdoings which we do. His love is so great that He forgives us. The minute we ask Him something, He forgives us. He has great compassion and He never fails us. So every morning, His faithfulness is new every morning. So every morning, we can trust in the Lord and place our needs and wants before Him, and He will be able to do it for us. So they may not be just material, they may also be physical inability. Maybe we're not able to do certain things physically, which we feel very bad about. But then, if we trust in Him and pray, His faithfulness is great. He will see us through. He will definitely help us, and we will be able to get through whatever difficulties there are. The only thing is that we should not be consumed by our own guilt, but surrender it. Ask for forgiveness, repent, surrender, and the Lord will help us no matter whatever situation may be there. He promises peace and comfort to us. And now, isn't this what all of us want? All of us want peace and comfort. We don't want to have worries. We don't have to want to have discomfort. We want peace and comfort. Now, Isaiah 26:3 says, "You will keep in perfect peace those whose minds are steadfast because they trust in you." So the Lord says that if we trust in Him, He will keep us in perfect peace. Now, as we have seen earlier, if we surrender all our wants, all our needs to the Lord and say, "Yes, Lord, you will do things, I'm waiting upon you," then there is no need to worry. There's no need to get distressed or to have stress, because we know that He is going to provide whatever we need. So we can be in peace. But only thing, our minds have to be steadfast. Now that's very tricky. Our minds are very wavery. We always doubt, and doubt comes from the evil one. So the main thing here, to get this promise, we need to be steadfast in trusting the Lord. So let us not waver, let us not doubt, but let us be sure that if we wait upon the Lord, He will do the right thing for us. John 14:27 says, "Peace I leave you, my peace I give you. I do not give it to you as the world gives. Do not let your heart be troubled, and do not be afraid." Again, once again, here it says, "Do not be troubled and do not be afraid." So, as we face this new year, let us not be troubled and afraid. Let us face it with courage, because He says that He will give us His peace. His peace, the peace of the Lord, will be there upon us. And but not as the world gives it. The world doesn't give a real peace. Today there's hardly peace anywhere in the world, and we find more and more wars and more conflicts in today's world than peace. So not as the world gives it, but He gives it in His own way. If we are not troubled, or if our hearts are not troubled, and if we are not afraid, so we will be able to face everything. And finally, there is the promise of salvation and purpose. So John 3:16 says, "For God so loved the world that He gave His only Son, that whoever believes in Him shall not perish but have eternal life." What a wonderful thing, friends. He is not promising just His blessings in this life, but He is promising us eternal life, right? Now we have to trust in the Son which God sent us, that is our Lord Jesus. He loved us, that is why He sent His only Son. And therefore, if we put our trust in Him, we put our trust in Jesus, we will not perish, but we will have eternal life. You remember that when Jesus was crucified on the cross, uh, there were two robbers on either side. Two, two people were also punished with Jesus, and they were sinners. But one of them said, really one of those robbers was sad for what he had done, and he asked the Lord for forgiveness, and the Lord said, "Today you will be with me in paradise." So He promises eternal life to us, no matter whatever type of life we may have led. If we believe in Him and we trust in our Lord Jesus, He will give us eternal life.
If we confess our sins, 1 John 1 9 says, if we confess our sins, he is faithful and just and will forgive us our sins and purify us for all our unrighteousness. Yes, dear friends, we need to really repent for our sins. This is the time, the new year, when we think about making resolutions. Let this be one of our resolutions, that we'll repent for our wrongdoings, ask forgiveness from the Lord by confessing our sins, and resolving to be faithful and just. And we know that the Lord will forgive us, He will purify us, and He will take away all our unrighteousness and make us worthy of His kingdom. Romans 8:28 says, we know that in all things God works for good for those who love Him and who have been called according to His purpose. So, again, this is a great promise. So, if we love the Lord and work according to His purposes, see, as we have seen earlier, the Lord leads us through difficult tasks. Through the path of a true Christian is never easy. We have to go through a lot of difficulties because the world is unjust. The world demands different type of things which are of the flesh. But if we are able to give up what the world demands, or we are able to listen to the Holy Spirit which speaks to us, and we are able to follow the path which God has set for us, then we know that He will lead us to our destination. So, all the things will work for good for us who love Him. So maybe things are not too good for us right now, but if we follow the inclinations of the Spirit, follow the speaking of the conscience through the Holy Spirit speaking to us through our conscience, then we know that He will work for good. Ultimately, what results will be good, and because we love Him and we have been called according to His purpose. So He will always help us to finish our purpose in this life. We have been given this life because there is a purpose for it. All of us have a purpose to serve, and He guides us, He walks with us so that we can achieve this purpose in this life. So, this year, as we go through the year, the beginning itself, as we make our resolutions, let us follow the purpose of the Lord, God given purpose in our lives. Let us not follow the purpose which is driven by social media, which is driven by what others do, which is driven by what you call the desire for positions or desire for power. But let us surrender and do things which lead us to help the Lord fulfill His purpose in our lives. So, friends, our God is faithful and trustworthy, and standing on His promises, let us begin this new year with hope and faith. There are so many beautiful promises, many more. I have listed just a very few. But then, when God promises us these things, then we know that He will surely fulfill it in our lives, because our God is faithful and He is trustworthy. So, wishing you all a very happy new year. Thank you once again, and hoping that you have a very peaceful and rewarding year in which you are able to fulfill the purpose for which the Lord has called all of us. Thank you. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்தும் அன்பின் பரலோக தந்தையே, ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான புதிய வருடத்தில் இந்த முதல் மீட்டிங்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், கடந்து போனவற்றை பற்றி நீ சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று நீ சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த புதிய வருடம் எப்படி இருக்குமோ என்ற பயத்தோடும் திகிலோடும் நுழைந்திருக்கிற பலருடைய இருதயங்களிலும் உம்முடைய வார்த்தையை நீர் பதித்து எங்களை வாழ வைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. மகளே, நீ பயப்படாதே, முந்தினவைகளை நினைத்து கூட பார்க்காதே, புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில நான் செய்வேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா.
உன் இளமை கழுகின் இளமை என புது பொலிவு பெறும் என்ற அந்த வாக்குத்தத்தத்தின்படி அப்பா, கழுகை போல கர்த்தருக்கு காத்திருக்கிற நாங்கள் செட்டைகளை அடித்து உயிரை எழும்பி உமக்காக மகிமையாக சாட்சியாக ஜீவிக்க இந்த புதிய வருடத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் எங்களை பூரண சமாதானத்துடன் இந்த வருடம் பாதுகாத்து வழி நடத்த போவதற்காக நன்றி. நாங்கள் கேட்ட அருமையான தேவ செய்திக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உடைய வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. எங்களுக்காய் யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காய் வழக்காடுகிற தேவன், அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நீதியுள்ள வலது கரத்தினால் எங்களை தாங்குகிற தேவன் நீர் இருக்க நாங்கள் எதை குறித்து அப்பா நாங்கள் பயப்பட வேண்டும்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற அந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். I will uphold you in my righteous right hand. என்ன ஒரு அருமையான வார்த்தை! நீதியின் வலது கரம் எங்களை தாங்கி நடத்துகிற கரமானது நீதி நிறைந்த உடைய வலது கரம். ஆணி பாய்ந்த அந்த கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அநீதியையும் அழித்து போட அப்பா நீதியுள்ள வலது கரம் எங்களை தாங்கி பிடித்திருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெலோஷிப் ஆரம்பிப்பதற்கு முதுகெலும்பாய் இருந்த எங்கள் அருமையான கோம்ஸ் மேம்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அவர்கள் இந்த மீட்டிங்ல இன்னைக்கு இணைந்திரு ஆண்டவரே எங்களோடு கூட அப்பா இணைந்திருப்பது, ஆண்டவரே இணைந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வயது மூப்பினால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா பலவீனங்களையும் சோர்வுகளையும் நீர் எடுத்து போட்டு இந்த புதிய வருடத்தில் அவர்களை நீர் பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ண போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அன்னைக்கு அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். எல்லாம் கூடும், உம்மால் கூடும், உம்மாலை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னபோது அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதல்லவா? அதே இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய கால்களும் கரடுகளும் ஆண்டவரே முட்டி எலும்பு அப்பா எல்லா எலும்புகளும் பலன் கொண்டு அவர்கள் அப்பா உமக்கு மகிமையாய் ஜீவிக்க போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா பலவீன படுக்கையை நீர் மாற்றி போடுவீராக. சோர்வெல்லாம் எடுத்து போடுவீராக. சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே அப்பா சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. கர்த்தருக்கு காத்திருக்கிற அவர்கள் கழுகு போல பலனடையத்தக்கதாக கழுகின் இளமையென அவர்கள் ஆண்டவரே வயது புது பொலிவு பெற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக அவர்களையும் அவர்கள் கணவரையும் உடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அநேக வருடங்கள் உமக்கு மகிமையாய் ஜீவித்து ஆண்டவரே சாட்சியாய் இருக்க நீர் உதவி செய்வீராக. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஹோலி கிராஸ் காலேஜுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமேன் கர்த்தாவே. உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கிற அந்த கல்லூரியானது பனை மரத்தை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளர்ந்து கொண்டே இருக்கும்படியாக அந்த ஆசீர்வாதம், பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அந்த கல்லூரியின் மீது இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கல்லூரி முதல்வர், தாளாளர், பணிபுரியும் ஒவ்வொரு ஆசிரியர்கள், அந்த படிக்கும் ஒவ்வொரு மாணவ செல்வங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து உன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அந்த கல்லூரியை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து நீரே மகிமையாக இருக்கும்படியாக எங்கள் கல்லூரியை தாழ்த்தி உடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். வருகிற எலெக்ஷனுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்
நாளிலும் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி அதுதான் என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தொலைக்காட்சியில் பார்க்கிறோம், எப்படிப்பட்டதான காரியங்கள், அநீதியான காரியங்கள் நிறைந்த இந்த உலகத்துல நீதியுள்ள தலைவர்களை நீர் ஏற்படுத்தி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீதியுள்ள தேவன் அப்பா, நீர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனமே நீதியின் சிங்காசனம் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடுத்து மக்களுக்கு நலம் தரும் ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய தலைவர்களை நீர் உருவாக்கி கொடுக்கும்படியா நான் செபிக்கிறோம். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை எல்லாம் நான் அபத்தமாக்குகிறேன் என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். எலெக்ஷன் டைம்ல ஆண்டவரே தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடி அவர்களுடைய உபாயங்களை எல்லாம் அபத்தமாக்கி போடுவீராக. நீர் நியமிக்கப்பட்டது நடக்கட்டும் அப்பா. நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று நீ சொல்லியிருக்கிறீரே அப்பா. தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டம் மாறாது. அந்த திட்டம் நிறைவேறும்படியாக குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு பாதுகாப்பு தருகிற நல்ல தலைவர்களை உருவாக்கி நாங்கள் இன்னும் ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை சுதந்திரமாக அறிவிக்க, சுதந்திரமாக உம்மை துதிக்க, ஆராதிக்க ஆண்டவர் எல்லா வாசல்களையும் கடவுள் நீர் திறக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். எல்லா ஆசீர்வாத கதவுகளையும் எங்களுக்கு நீ திறந்து வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அதே போல குடும்பங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு சத்துரு ஆண்டவரே குடும்பங்களை பிரித்தாண்டு கொண்டிருக்கிறான். குடும்பத்தில் தேவ சமாதானம் குறைந்து கொண்டே வருகிறது. கணவன் மனைவி இடையில், பிள்ளைகளுக்கு மத்தியில் அப்பா ஆண்டவரே சமாதானம் குறைந்து கொண்டே வருகிறது அப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள், உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. ஏசு கிறிஸ்துவின் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுதே நிரப்பும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எல்லா ஈகோ, எல்லா ஆண்டவரே அப்பா ஆணவம், அகங்காரம், எல்லா பெருமைகளும் அழிந்து போகட்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் குடும்பங்கள் ஆண்டவரே அன்பை ஆதாரமாக கொண்டு வாழ நீர் கிருபை செய்வீராக. எகவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானே உன் கால்களின் கீழே நசுக்கி போடுவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். குடும்பங்களை பிரித்தாளுகிற சத்துருவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலப்படுத்துகிறோம். எல்லா குடும்பங்களும் ஏசுவின் நாமத்தினாலே சமாதானத்தோடு வாழ நீர் கிருபை செய்வீராக. வாலிப பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் அப்பா, இதனால ஆண்டவரே தங்களுடைய வாலிப பிராயத்தையே ஆண்டவரே அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்தின் அருமை தெரியாதபடிக்கு தகப்பனே மாயையான பொய்யான மாயையை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த வாலிப பிராயத்திலே படைத்த தேவனை நினைக்கவும் வார்த்தைகளை படிக்கவுமாக ஆண்டவரே நீர் அவர்களை வலை போட்டு எழுப்பீராக. தூண்டில் போட்டு ஆண்டவரே அவர்களை நீர் எழுப்பீராக தகப்பனே. அவர்கள் சத்துருவுக்கு அடிமையாய் போய்விடாதபடிக்கு எல்லா பொய்யான பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை நீ தூக்கி எடுப்பீராக அப்பா. தூக்கி எடுத்து அவர்களை வாழ வைப்பீராக ஆண்டவரே. சினிமா பின்னாடி, மாயான காரியங்கள் பின்னாடி ஆண்டவரே அப்பா ஹீரோ வர்ஷிப் அவர் செய்து கொண்டு ஆண்டவரே அதுதான் வாழ்க்கை என்று சொல்லி தன்னுடைய வாலிபத்தையே அழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக தகப்பனே. மெய்யான ஒளியாகிய உம்மை அவர்கள் கண்டு கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நீர்தான் ஒளி, மெய்யான ஒளி என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. இன்னைக்கு பொய்யான ஒளி பின்னாடி போய் அவர்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே பிரேயர் ஃபெல்லோஷிப் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக, அதில் வியாதியாயிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவர் தாமே உங்களது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் நோய்களை சுமந்தார் என்ற அந்த வார்த்தையின்படி பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை நீ சுமந்தீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அப்பா இந்த அவர்களுடைய பலவீனத்தில் உமது பலனை நீர் பூரணமாய் விளங்க பண்ணுவீராக. என் கிருபை உனக்கு போதும், நான் தரும் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றுவீராக. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீன
படுக்கையில் இருக்கிறவர்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கொள்ளை நோயினால், கேன்சர் போன்ற கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஜீவனே கசப்பாய் எண்ணுகிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது உம்முடைய கரம் தொட்டு சுகப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆணிப்பா இந்த கரத்தை தொட்டு நீ சுகப்படுத்துவீராக. ஒரு பெரிய அதிசயத்தை இந்த வருடம் கண்டு அவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்வீராக. இயேசு என்ற நாமம், கர்த்தரின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்பதை அவர்கள் உணர்ந்து உடைய நாமம் என்ற பலத்த கோட்டைக்குள்ள ஓடி ஒளிந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. வேற எதிலையும் சுகமல்ல, பச்சிலையோ மருந்துகளோ சுகப்படுத்தாது, இயேசு கிறிஸ்துவின் நாமமே சுகப்படுத்தும் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா உடைய நாமம் என்ற அந்த பலத்த கோட்டைக்குள்ள எங்கள் பிரேயர் குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு, கிருபை, ஜீவன், பலன், சுகம் அவர்களை தாங்கி நடத்தும்படியாக அவர்களை ஒப்புக் கொடுத்து எல்லா விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே கூட எனக்கு தெரியப்படுத்து. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருகிறேன் என்ற நம்முடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெரியப்படுத்துகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.